ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு வஞ்சனா. அப்படின்னா வஞ்சிக்கிறது, ஏமாத்துறதுன்னு அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சர்ச் ஃபாதர் வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாரு. போலீஸ் ஃபாதரோட டிரைவர் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க. மர்டர் வெப்பன் டிரைவர் வீட்ல கிடைக்கவும் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் எல்லாமே டிரைவருக்கு எதிராக பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா லாயரா இருக்கிற ஹீரோக்கு டிரைவர் கொலை பண்ணலன்னு தோணுது. அதனால ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. டிரைவரை தண்டனையிலேருந்து காப்பாற்ற முடிஞ்சுதா, உண்மையான கில்லர் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு புராண கதையை காட்டுறாங்க. அக்னிஹோத்ரா அப்படிங்கிற ஒரு முனிவர் தென்னிந்தியாவில் இருக்கிற அரக்கு பள்ளத்தாக்குக்கு வராரு. அந்த பள்ளத்தாக்கோட கீழ் திசையில கோகுலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் சாப்பாடே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேட்டையாடுறதுக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கல. ஒரு வழியா நடந்து நடந்து அக்னிஹோத்ரா முனிவரோட ஆசிரமத்துக்கு வராங்க. முனிவர் தவம் செய்யறதுக்காக வெளியே போயிருந்த நேரத்துல ஆசிரமத்துல இருந்த மானு முயல்னு எல்லாத்தையும் மக்கள் வேட்டையாடி தங்களோட கிராமத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே முனிவருக்கு கோவம் வருது. வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்தினதுக்காக கோகுலம் கிராம மக்களுக்கு சாபம் கொடுக்கறாரு. அதோட விளைவா ஒரு அசுரனால அந்த கிராமத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. சாபத்துல இருந்து காப்பாத்த சொல்லி மக்கள் விஷ்ணுவை வேண்டுறாங்க. அதனால விஷ்ணு அவதாரம் எடுத்து அமாவாசை அன்னைக்கு அசுரனை வதம் பண்றாரு. அந்த அசுரனோட தாக்கம் இன்னும் இருக்குன்னு கோகுலத்து கிராம மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்க யாருமே நைட்ல வெளியே வரதே இல்லை. ஒரு நாள் கிராம தலைவரோட கனவுல விஷ்ணு வந்து தான் மறுபடியும் அவதாரம் எடுக்க போறத சொல்றாரு. அதனால மக்கள் இயற்கையோட உருவத்துல கடவுள் இருக்கிறதா இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஊரோட கதை. அடுத்த சீன் 2022ல அரக்கு வேலியில நடக்குது. டேட்டு டிசம்பர் 17, மணி அதிகாலை 4:50. இந்த ஊர் சர்ச்சு ஃபாதரோட வீட்டுக்கு பால்காரர் போறாரு. ஃபாதரோட பேரு ஜோசப். நான் ஃபாதர்னே சொல்றேன். வீட்டு வாசல்ல ஃபாதரோட டிரைவர் காரை தொடச்சிட்டு இருக்காரு. என்னப்பா, வெளியூர் போய் இந்த ஃபாதர் வந்துட்டாரான்னு பால்காரர் கேட்க, நைட்டே வந்துட்டாரேன்னு டிரைவர் சொல்றாரு. பால்காரர் வீடோட கதவை தட்டி ஃபாதர் ஃபாதர்னு கூப்பிட்டு பாக்குறாரு. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்ன ஃபாதர்னு எந்திரிக்கலையான்னு டிரைவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா காலையில 5 மணிக்கு ரெடியாருன்னு ஃபாதர் தான் நைட்டு டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு கதவு இருக்கு. அதோட சாவி டிரைவர் கிட்ட இருக்கு போல. அதனால டிரைவர் பால்காரரை கூட்டிட்டு பின்பக்கமா போய் அந்த கதவை திறக்கிறாரு. பால்காரரை வெளியே நிக்க சொல்லிட்டு டிரைவர் உள்ள போய் பாக்குறாரு. அங்க ஃபாதர் தரையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. ஷாக்கான டிரைவர் பால்காரரை கூப்பிட்டு காமிக்கிறாரு. பால்காரர் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே விடிஞ்சிருது. லோக்கல் போலீஸ் அங்க வராங்க. ஃபாதர் அந்த வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காரு. ஃபாதரோட பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க போல. எஸ்ஐ ஃபாதரோட பாடியை பார்க்குறாரு. கழுத்தில் கத்தியால் வெட்டின காயம் இருக்கு. ஃபாரன்சிக் டீம் வந்து கிரைம் சீனை அனலைஸ் பண்ணி சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபாதரோட லாக்கரில் இந்த கேஷ் திருடு போயிருக்குன்னு தெரிய வருது. ஃபாதரோட ஃபோன்லேருந்து நைட்டு 9:30 மணிக்கு மேரிங்கிற நம்பருக்கு கால் போயிருக்கு. அந்த மேரி தான் ஃபாதரோட பொண்ணு. ஃபாதர் கால் பண்ணப்ப மேரி அட்டன் பண்ணல. 10 மணிக்கு மேரி கால் பண்ணப்ப ஃபாதர் அட்டன் பண்ணல. ஸோ அந்த டைம்ல தான் கொலை நடந்திருக்கணும்னு எஸ்ஐ கெஸ் பண்றாரு. ஃபாதரோட வீட்லயோ இல்லை வீட்டை சுத்தியோ சிசிடிவியே இல்லை. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏடிஎம் இருக்கு. அங்கே தான் சிசிடிவியும் இருக்கு. இது ஒரு ரிமோட் வில்லேஜுங்கனால நைட்டு யாரும் வெளியே வரதே இல்லை போல. அதனால ஐ விட்னஸ்னு யாருமே இல்லை. அடுத்து கிரைம் சீனுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. ஃபர்ஸ்ட் பால்காரரை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவர் நடந்ததை சொல்றாரு. அடுத்து டிரைவரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. லாஸ்ட் 8 வருஷமா ஃபாதர் கிட்ட தான் டிரைவர் வேலை பார்த்துருக்காரு. வெளியூர் போய் இந்த ஃபாதர் நேற்று நைட்டு தான் இங்கே வந்திருக்காரு. நைட்டு 10 மணிக்கு ஃபாதரை வீட்டில் ட்ராப் பண்ணது டிரைவர் தான். காரை இங்கேயே விட்டுட்டு டிரைவர் தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. டிரைவரோட வீடு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கடந்த 4 வருஷமாவே ஃபாதருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்பப்போ உடம்பெல்லாம் மரத்து போய் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாம கஷ்டப்படுவாராம். அந்த மாதிரி நேரத்துல ஃபாதர் டிரைவருக்கு கால் பண்ணதும் டிரைவர் வந்து ஃபாதரோட கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டு டேப்லெட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் நார்மல் ஆவார் போல. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல டிரைவரோட ஹெல்ப் தேவைப்படும் தான் பேக்டோர் சாவியை ஃபாதர் டிரைவர் கிட்டே கொடுத்துருக்காரு. இதுதான் டிரைவரோட ஸ்டேட்மெண்ட். உள்பக்கமா போட்டி இருந்த வீட்டுக்குள்ள ஃபாதர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா பேக்டோர் வழியா தான் கில்லர் வந்துட்டு போயிருக்கணும். அந்த பூட்டு திறக்கிற சாவி டிரைவர் கிட்ட தான் இருக்கு. அதனால போலீஸோட சந்தேகம் டிரைவர் மேல தான் விழுகுது. ஃபாரன்சிக் டீமுக்கு ஃபாதரோட டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு ஷர்ட் பட்டன் கிடைக்குது. அதை இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. டிரைவரோட ஷர்ட்ல காலர் பட்டன் மிஸ் ஆகுறதையும் இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு. டிரைவர் மேல இருக்கிற சந்தேகம் இப்ப அதிகமாகுது. சம்பவம் நடந்து இன்னும் 12 மணி நேரம் கூட ஆகல. டிரைவரோட வீட்டுல செக் பண்ணா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. அதனால டிரைவரை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. அங்க டிரைவரோட அம்மா இருக்காங்க. வீடை போலீஸ் செக் பண்றப்ப ஒரு பேக் நிறைய பணம் கிடைக்குது.
ஃபாதரோட வீட்ல காணாம போன பணம் இதுவா தான் இருக்குன்னு சொல்லி போலீஸ் டிரைவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு யங் மேனை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேரு கிருஷ்ணா. இவரோட அம்மா கை கால் செயல்படாம படுத்த படுக்கையா இருக்காங்க. ஹீரோ தான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து ஸ்பூன்ல அம்மாக்கு கொடுக்குறாரு. அப்ப அம்மா கண் கலங்குறத பார்த்து ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா பாத்துக்க சொல்லி ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ வெளியே கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி கோர்ட்டை காட்டுறாங்க. ஃபாதரோட கொலை கேஸ்ல டிரைவர் தான் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. டிரைவர் கொலை பண்ணலன்னு அவரோட ஃபேமிலி நம்புறாங்க. அதனால டிரைவரை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த சொல்லி ஒரு லாயர் கிட்ட டிரைவரோட அக்காவும் ஒய்ஃபும் பேசுறாங்க. டிரைவர் கொலை பண்ணலன்னு வாதாடுற அளவுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாதனால லாயருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. வேண்டா வெறுப்பதான் இந்த கேஸ் எடுத்திருக்கார் போல. டிரைவரோட ஃபேமிலி கிட்ட லாயர் கடுப்பா பேசுறத ஹீரோ நோட் பண்றாரு. அடுத்து கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. ஃபாதரை கொலை பண்ணது டிரைவர் தான் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுறாரு. கிரைம் சீன்ல கிடைச்ச காலர் பட்டன் டிரைவரோட ஷர்ட்ல இருந்து விழுந்ததாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிரைவரோட வீட்ல ஒரு பேக் கிடைச்சிச்சுல, அதுல 5 லட்சம் கேஷும் கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியும் இருந்திருக்கு. இது போக டெட் பாடி மேல கிடைச்ச ஹேர் சாம்பிள், நகத்துக்கு அடியில கிடைச்ச டெட் ஸ்கின், இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இன்னும் 2 நாள்ல கிடைச்சிரும். அது வரைக்கும் டிரைவருக்கு பெயில் கொடுக்காம போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கணும்னு ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜை ரிக்வஸ்ட் பண்றாரு. லாயர் டிரைவருக்கு சப்போர்ட்டிவா சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு. ஃபாதர் கிட்ட 8 வருஷம் விசுவாசமா டிரைவர் வேலை பார்த்துருக்காரு. ஃபாதரோட ஹெல்த் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது டிரைவர் தான். அதனால ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் டிரைவருக்கு பெயில் கொடுக்கணும்னு ஜட்ஜை ரிக்வஸ்ட் பண்றாரு. டிரைவருக்கு சாதகமா எந்த எவிடன்ஸும் இல்லாம பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜு சொல்லிடுறாரு. ஸோ டிரைவர் போலீஸ் கஸ்டடியில தான் இருந்தாகணும். இனிமே தண்டனையிலேருந்து டிரைவர் தப்பிக்கவே முடியாது. தண்டனையை குறைக்க வேணா ட்ரை பண்ணலான்னு டிரைவரோட அக்கா கிட்ட லாயர் சொல்றாரு. அப்படியே தன்னோட ஃபீஸையும் கேட்குறாரு. ஆனால் டிரைவரோட ஃபேமிலி ஒன்றும் வசதியான ஃபேமிலிலாம் கிடையாது. பணம் ரெடி பண்ணுறதுக்கு 2 வாரம் ஆகும்னு அக்கா சொல்லவும் லாயரு கேஸை வாதாட முடியாதுன்னு சொல்லி ஃபைலை திருப்பி கொடுக்குறாரு. இதுதான் இந்த கேஸில் தோத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே லாயர் இந்த கேஸை வாதாட ஒத்துக்கிட்டதே கொஞ்சம் பணம் கிடைக்கும் தான். இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்த ஹியரிங்குள்ள பணம் கொடுத்தா பார்க்கலான்னு சொல்லிட்டு லாயர் போறாரு. இப்போ ஹீரோ வந்து இந்த கேஸை நான் எடுத்து நடத்துகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பைசா கூட தர வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு டிரைவர் கொலை பண்ணலைன்னு தோணுது. டிரைவரோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க போல. எப்படியாச்சும் அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகவும் டிரைவர் எந்த தப்பும் பண்ணலைன்னா அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்கிறாரு. கேஸ் ஃபைலை வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இதை தூரத்துல இருந்து பார்த்த லாயர் ஹீரோ கிட்ட வந்து அது என்னோட கேஸ்ன்னு சொல்கிறாரு. அதான் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு ஹீரோ சொல்ல, அவங்க ஃபீஸ் ரெடி பண்றதுக்காக அப்படி சொன்னேன்னு லாயர் சொல்றாரு. தோத்து போற கேஸ்ல கூட கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமானு ஹீரோ கேட்கிறாரு. நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய ஜுடிஷியரி சிஸ்டம் இருந்தும் நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. நீ என்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்குறியா, ஒழுங்கா ஓடி போயிருன்னு லாயர் மிரட்டுறாரு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, இனிமே இது ஏன் கேஸ்ன்னு ஹீரோ ஸ்ட்ராங்கா சொல்லவும் லாயர்னால பதில் எதுவும் சொல்ல முடியல. அடுத்து நைட்ல ஹீரோ கேஸ் ஃபைலை ரீட் பண்றாரு. போலீஸ் ரிப்போர்ட்ல டேவிடோட கார் டிரைவர் அப்படின்னு ஒரு ஆளை மென்ஷன் பண்ணிக்காங்க. அது யாருன்னு ஹீரோக்கு தெரில. அதனால டிரைவரோட வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. கொலை நடந்த அந்த நைட்டு டிரைவர் 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு தான் அம்மா சொல்றாங்க. ஃபாதரோட பொண்ணு மேரி அமெரிக்கால இருக்காங்கல்ல, அவங்களோட நம்பரை ஹீரோ கேட்டு வாங்குறாரு. டேவிடோட டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேக்கை கொடுத்துட்டு போனதை போலீஸ் கிட்ட அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்ல தான் பணமும் கத்தியும் இருந்திருக்கு. அதை வச்சுதான் போலீஸ் டிரைவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அம்மா சொன்னதை போலீஸ் நம்பல. அந்த ஆள் யாருன்னு கூட விசாரிக்கல போல. யார் அந்த டேவிடு, யார் அந்த டேவிடோட டிரைவர்னு ஹீரோ கேக்குறாரு. அம்மாக்கும் அது சரியா தெரியல. இந்த சரௌண்டிங்ல 10 சர்ச் இருக்கு போல. அதுல ஒரு சர்ச்சோட ஃபாதர் தான் டேவிட்னு அம்மா நினைக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, டிரைவர் காலையில 5 மணிக்கு முன்னாடியே வீட்ல இருந்து கிளம்பியிருக்காரு. ஏன்னா ஃபாதர் 5 மணிக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்ல வாக்கிங் போறது வழக்கம். டிரைவர் தான் ஃபாதர் அந்த பார்க்ல டிராப் பண்ணுவாரு. டிரைவர் போன கேப்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து, நான் டேவிடோட கார் டிரைவர், இந்த பேக் உங்க பையன் கிட்ட கொடுத்து ஃபாதர் ஜோசப் கிட்ட கொடுக்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மாவும் அது ஏதோ சர்ச்சு சம்பந்தமான பொருளா இருக்கும்னு நினைச்சு பேகை வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. வந்த ஆளை பாத்தீங்களான்னு ஹீரோ கேட்க, இருட்டுல சரியா தெரியலையேப்பான்னு அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டேவிடோட டிரைவர்னு சொல்லிட்டு வந்த ஆளு முகமே தெரியாத மாதிரி குல்லா போட்டு வந்திருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோ பக்கத்து ஏரியால இருக்கிற சர்ச்சுக்கு போய் அங்க இருக்கிற ஃபாதரை மீட் பண்றாரு. இந்த ஃபாதரோட பேரு டேவிட். ஹீரோ அவர்கிட்ட, உங்க கார் டிரைவரை வர சொல்லுங்க, ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற, என்கிட்ட காரே இல்லையேன்னு டேவிட் சொல்றாரு. ஆக்சுவலா டேவிடு இந்த சர்ச்சுக்கு வந்து 6 நாள் தான் ஆகுது போல. இவருக்கு காரும் இல்ல, டிரைவரும் இல்ல, எந்த பேக் அவர் கொடுக்கவும் இல்லை.
இங்க இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் ஹெட் கொலை செய்யப்பட்ட ஃபாதர் ஜோசப் தான். அவரை மீட் பண்ணணும்னு டேவிட் நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள கொலையே நடந்துருச்சு. மத்தபடி இவருக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா பேக குடுத்துட்டு போன ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து வீட்டுக்கு வந்து ஃபாதரோட பொண்ணு மேரிக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. டிரைவர் ஃபாதருக்கு எவ்வளோ விசுவாசமா இருந்தாரு, ஃபாதர் பேக்டோர் சாவியை எந்த காரணத்துக்காக டிரைவருக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க வாய்ஸ்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்கன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்றாரு. ஏன்னா மேரியோட ஸ்டேட்மெண்ட் டிரைவரை தண்டனையில இருந்து காப்பாத்த சான்ஸ் இருக்குல்ல. ஹீரோ மர்டர் போர்ட் செட் பண்ணி ஃபாதரோட போட்டோ டிரைவரோட போட்டோன்னு எல்லாரையும் ஒட்டி வைக்கிறாரு. கேஸ்ல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டார் போல. நைட்டு தூங்குறப்ப ஹீரோக்கு ஏதேதோ கனவுகள் ஃபிளாஷ் ஆகும், டிஸ்டர்ப் ஆகுறாரு. அது என்ன கதைன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்து கோர்ட் ஹியரிங் ஆரம்பிக்குது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கிடைச்சாச்சு. கிடைச்ச சாம்பிளை டெஸ்ட் பண்ணதுல கில்லர் டிரைவர் தான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கதா ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. இதை கேட்டு டிரைவரோட அக்கா டென்ஷன் ஆகி பொய் சொல்லாதீங்கன்னு கத்துறாங்க. ஜட்ஜு அவங்கள அமைதியா உட்கார சொல்றாரு. குற்றவாளி கூண்டுல டிரைவர் ஹேண்ட்கஃபோட நிக்கிறத பார்த்த ஹீரோ சட்டப்படி கோர்ட் ரூம்ல அக்யூஸ்டுக்கு ஹேண்ட்கஃப் போட்டிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஜட்ஜு உடனே ஹேண்ட்கஃபை ரிமூவ் பண்ண சொல்றாரு. அடுத்து ப்ராசிக்யூட்டர் கண்டினியூ பண்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலை நடந்தது நைட்டு 10:13க்குன்னு தெரிய வந்திருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி மர்டர் வெப்பன்ல டிரைவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஸோ டிரைவருக்கு ராபரிக்கும் மர்டருக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜை ரிக்வஸ்ட் பண்றாரு. அப்ப ஹீரோ எந்திரிச்சு ஃபாரன்சிக்லயும் சில நேரம் தப்பு நடக்கும்னு ஒரு சர்வே இருக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அப்படி மிஸ்டேக் நடந்த கேசஸோட டீட்டெயில்ஸை ஹீரோ சப்மிட் பண்றாரு. சில ரேர் கேஸ்ல அப்படி மிஸ்டேக் நடக்கவும் சான்ஸ் இருக்குன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஹீரோ அடுத்து கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஐயை கிராஸ் எக்ஸாமின் பண்றாரு. பேக்டோர் சாவி டிரைவர் கிட்ட இருந்ததான் எஸ்ஐயோட சந்தேகம் டிரைவர் பக்கம் திரும்பினதுக்கு காரணம். டிரைவர் சொன்ன காரணம் பொய்ன்னு எஸ்ஐ அசியூம் பண்ணியிருக்காரு. எஸ்ஐயோட அசம்ஷன் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஹீரோ மேரி அனுப்பின வாய்ஸ் மெசேஜை கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. பேக்டோர் சாவியை டிரைவர் கிட்ட கொடுத்ததே ஃபாதர் தான். டிரைவர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையான குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு மேரி வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஹீரோ அடுத்து அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு வாதாடுறாரு. ஏன்னா டேவிடோட டிரைவர்னு சொல்லி ஒரு அன்னோன் மேன் தான் பேக்கை கொடுத்ததா அம்மா சொல்லியுமே யார் அந்த டேவிடு யார் அந்த டிரைவர்னு போலீஸ் விசாரிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, டிரைவர் ஃபாதர் கூடவே 24 மணி நேரமும் இருக்கிற ஒருத்தர். ஃபாதரை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா டிரைவர் ஈஸியா டேப்லெட்டை மாத்தி கொடுத்து சந்தேகமே வராத மாதிரி கொலை பண்ணியிருக்க முடியும்னு ஹீரோ சொல்றாரு. செய்யாத குற்றத்துக்காக டிரைவர் ஜெயிலுக்கு போயிட்டா அவரோட குடும்பம் இந்த சொசைட்டில நிம்மதியா வாழ முடியாது. அதனால கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்சஸை ரீஎக்ஸாமைன் பண்ணணும்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்றாரு. ஹீரோ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறதுனால ஜட்ஜும் அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்றாரு. ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஃபைனல் வேர்டிக்ட் கொடுக்கறதா ஜட்ஜு சொல்றாரு. ஹீரோ ஆர்கியூ பண்ண விதத்தை ப்ராசிக்யூட்டரே பாராட்டுறாரு. இருந்தாலும் தப்பான பக்கம் நின்று திறமையை வேஸ்ட் பண்ணாதுன்னு அட்வைஸும் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணி கேஷுவலா பேசுறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு 16ஆம் தேதி அரக்கு வேலி ரோட்ல நடந்த பைக் ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரு. அந்த சம்பவம் நடந்தப்ப எடுத்த வீடியோவை ஃப்ரெண்டு காட்டுறாரு. ஆக்சிடென்ட் நடந்தது அரக்கு வேலி ரோட்ல இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு பக்கத்துல. யாரோ ஒருத்தர் பைக்ல ஸ்கிட் ஆகி ஸ்பாட்ல இறந்திருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த வீடியோல டிரைவரும் இருக்காரு. பைக்ல இருந்து விழுந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக டிரைவர் ட்ரை பண்ணிக்கார் போல. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க நைட்டு 8:30 மணிக்குன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. டிரைவர் ஃபாதரை ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த அதே நேரம் அன்னைக்கு நடந்த சம்பவங்களை ஹீரோ லிங்க் பண்ணி அனலைஸ் பண்றாரு. ஆக்சிடென்ட் நடந்த அந்த ரிசார்ட்ல இருந்து ஃபாதரோட வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரம். அப்படின்னா 30 நிமிஷத்துல ஃபாதரை டிரைவர் வீட்டை டிராப் பண்ணியிருப்பாரு. அதாவது நைட்டு 9 மணிக்கு. அப்படி பார்த்தா டிரைவர் தன்னோட வீட்டுக்கு 9:30க்கே போயிருக்கணும். ஆனா 10:30க்கு தான் வந்ததா அம்மா சொன்னாங்க. 1 மணி நேரம் டிரைவர் வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு கேள்வி வருது. ஸோ டிரைவர் எதையோ மறைக்கிறாருன்னு ஹீரோக்கு தோணுது. ஏன்னா கொலை நடந்த நேரம் 10:13. டைமிங்கை வச்சு பார்க்குறப்ப டிரைவர் கொலை பண்ணி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. அடுத்த நாள் ஹீரோ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற டிரைவரை மீட் பண்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்கன்னு டிரைவர் கெஞ்சுறாரு. அன்னைக்கு ஃபாதரை எத்தனை மணிக்கு வீட்டில் ட்ராப் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க 10 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டு 10:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தான் டிரைவர் சொல்றாரு. வீடியோ டைமிங் படி பார்த்தா 9:30 மணிக்கு முன்னாடியே ஃபாதரை டிரைவர் ட்ராப் பண்ணிக்கணும். ஆனால் 10 மணின்னு சொல்றாரு. ஸோ டிரைவர் இப்பவும் போய் தான் சொல்றாரு. உண்மையை சொல்லலைன்னா உன் கேஸே எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் டிரைவர் உண்மையை சொல்றாரு. டிரைவர் ஃபாதரை 9:30 மணிக்கு வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிரைவர் தன்னோட வீட்டுக்கு போகாம மம்தான்னு ஒரு லேடியோட வீட்டுக்கு போயிருக்காரு. மம்தா யாருன்னா மார்க்கெட்ல பூ விற்கிறவங்க. கடந்த 1 வருஷமா டிரைவருக்கும் மம்தாக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மம்தாவோட ஹஸ்பண்ட் நைட் டியூட்டிக்கு போற கேப்ல எல்லாம் டிரைவர் அங்க போய் வண்டி ஓட்டியிருக்காரு. அப்படிதான் அன்னைக்கு நைட்டும் அங்க போயிருக்காரு.
இது புது இன்ஃபர்மேஷனா இருக்கேன்னு ஹீரோ மம்தாவோட அட்ரஸை கேட்டு வாங்குறாரு. அடுத்து மம்தாவை மீட் பண்ணி டிரைவர் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு போனது உண்மைதானுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. நைட்டு 9:15க்கு டிரைவர் வந்துட்டு போனதை மம்தா ஒத்துக்கிறாங்க. இது வெளியே சொல்லிடாதீங்கன்னு ரிக்வெஸ்ட்டும் பண்றாங்க. அன்னைக்கு டிரைவர் வந்துட்டு 5 நிமிஷத்துலயே போயிட்டாரேன்னு மம்தா சொல்ல, இதை டிரைவர் சொல்லவே இல்லைன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அன்னைக்கு ஆக்சுவலா டியூட்டிக்கு போன மம்தாவோட ஹஸ்பண்ட் ஷிஃப்ட்டை மாத்திட்டாங்கன்னு சொல்லி உடனே திரும்பி வந்திருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த டிரைவரை மம்தா பின்வாசல் வழியா அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படின்னா டிரைவர் அடுத்து எங்க போனாரு, 10:30 மணி வரைக்கும் என்ன பண்ணாருன்னு மறுபடியும் கேள்வி வருது. அந்த டைம் கேப்ல டிரைவர் ஃபாதரோட வீட்டுக்கு போய் கொலை பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு ஹீரோ கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ மறுபடியும் டிரைவரை மீட் பண்றாரு. ஊரே உன்னை நம்பாதப்ப நான் மட்டும்தான் உனக்காக போராடிட்டு இருக்கேன். என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியான்னு ஹீரோ திட்டுறாரு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன்னு டிரைவர் சொல்றாரு. மம்தாவோட வீட்லேருந்து 5 நிமிஷத்துலேயே கிளம்புன நீ அடுத்து எங்கே போனேன்னு ஹீரோ கேட்கவும், இப்போதான் மீதி உண்மையை டிரைவர் சொல்றாரு. மம்தாவோட ஹஸ்பண்ட் திரும்பி வரவுமே டிரைவர் பின்பக்கமாக போனார்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஹஸ்பண்ட் போயிடுவார்னு நினச்சி டிரைவர் அங்கேயே 45லேருந்து 50 நிமிஷம் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. ஹஸ்பண்ட் போகவே இல்லைன்னு தெரிஞ்சதும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே இப்போ டிரைவர் மேலே ஹீரோக்கு நம்பிக்கை வருது. கொலையை வேற யார் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிக்கணும்னா 16ஆம் தேதி நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாம சொல்லுன்னு ஹீரோ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மம்தான்னு ஒரு மட்டமான கதையை சொன்ன டிரைவர் அடுத்து அணுன்னு ஒரு அல்பமான கதையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த அணு யாருன்னா சர்ச்சுக்கு அப்பப்ப வந்து போன ஒரு அழகான பொண்ணு. அப்படியே டிரைவரை சைட் அடிச்சு பழக்கமாக்கியிருக்காங்க. 16ஆம் தேதி காலையில ஒரு ஹோட்டலுக்கு அணு வர சொன்னனால டிரைவர் அங்க போயிருக்காரு. அப்ப அனு பாசமா பாயாசம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிரைவர் மயக்கமாயிருக்காரு. 2-3 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தப்ப டிரைவரோட செயின், மோதிரம், வாலெட்ல அந்த பணம்னு எல்லாத்தையுமே காணோம். அனு பிளான் பண்ணி ஏமாத்தி திருடிட்டு போயிட்டாங்கன்னு அப்பதான் டிரைவர் ரியலைஸ் பண்ணிக்காரு. இதை பத்தி வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம விட்டுட்டாரு. இப்பதான் இது ஹீரோக்கு தெரிய வருது. கல்யாணான ஆண்களை டார்கெட் பண்ணி இப்பெல்லாம் நிறைய சீட்டிங் நடக்குது. இதுக்கும் ஃபாதரோட கொலைக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஃபாதரோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற டீ கடைக்கு போறாரு. தன்னை போலீஸ்னு போய் சொல்லிட்டு என்கொயரி பண்றாரு. அப்ப சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சம்பவம் நடந்த அந்த நைட்டு டீ கடைக்காரர் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போனப்ப ஃபாதரோட வீட்டுக்கு பக்கத்துல சீனுவை பார்த்ததா சொல்றாரு. அந்த சீனு டிராமா கம்பெனில நடிக்கிறவர் போல. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு ஹீரோ கேட்க, 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கிற டிராமா கம்பெனில கேளுங்கன்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. ஹீரோ விசாரிச்சுட்டு போறத டீ கடையில ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நோட் பண்றாரு. ஹீரோவை போலீஸ்னு நினைச்சு அவரை ஃபாலோ பண்றாரு. ஹீரோ சீனுவை கண்டுபிடிச்சு பேச ட்ரை பண்றப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் போலீஸ் போலீஸ்னு கத்தி சீனுவை அலர்ட் பண்றாரு. ஃபாலோ பண்ணவர் சீனுவோட ஃப்ரெண்டு போல. ஹீரோவை போலீஸ்னு நினைச்சு சீனு தப்பிச்சு ஓடுறாரு. ஹீரோ பின்னாடியே போய் சேஸ் பண்ண அவரை சீனுவோட ஃப்ரெண்டு சேஸ் பண்றாரு. அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்குது. ஹீரோ சீனுவை மடக்கி விசாரிக்கும் போதுதான் அவர் ஏன் பயந்து ஓடினார்னே தெரிய வருது. சீனு கஞ்சா சாராயெல்லாம் மறைச்சு வச்சு ஏரியால சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் போலீஸ் தேடி வந்துட்டு தான் நினைச்சிருந்திருக்காரு. ஹீரோ ஃபாதர் கொலையை பத்தி கேட்கவும், நான் ஏன் சார் அவரை கொலை பண்ண போறேன்னு சீனு சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு சீனு நைட்டு ஃபாதரை மீட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் சீனோட டிராமா கம்பெனிக்கு தான் ஃபாதர் கான்ட்ராக்ட் கொடுப்பாராம். அதை பத்தி ஃபாதர் கிட்ட பேசிட்டு அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு போறதுக்காக தான் சீனு ஃபாதரை மீட் பண்ணியிருக்காரு. மற்றபடி கொலைக்கும் சீனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அடுத்த நாள் கோர்ட் ஹியரிங் நடக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுன்னு எல்லாத்தையும் ரீஎக்ஸாமின் பண்ணிட்டாங்க போல. கொலை பண்ணது டிரைவர் தான் எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஹீரோ கிட்ட ஜட்ஜ் கேட்குறாரு. ஆனால் ஹீரோவால் டிரைவருக்கு சாதகமாக எதையுமே கண்டுபிடிக்க முடியல. டிரைவரோட குடும்ப சூழ்நிலையை கன்சிடர் பண்ணி அவருக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஜட்ஜும் டிரைவர் தான் கொலையாளின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. ராபரிக்காக 2 வருஷமும் கொலைக்காக ஆயுள் தண்டனையும் டிரைவருக்கு கிடைக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற டிரைவரை மீட் பண்ணுறாரு. தப்பே பண்ணாத எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் ஃபாதரை கொலை பண்ணலன்னு சொல்லி டிரைவர் அழுகிறாரு. நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும்பான்னு ஹீரோ சொல்ல, அப்படி நான் கொலை பண்ணது யாருன்னு தெரியுமான்னு டிரைவர் கேட்குறாரு. ஓ, அது எனக்கு முன்னாடியே தெரியுமேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே தான் கதையில் பெரிய ட்விஸ்டே. ஃபாதரை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். அப்படியே கட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ஊர்ல கோட்டீஸ்வர் ராவ் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா தான். தினமும் சிவன் கோயிலுக்கு போறவரு. இவரோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் சர்ச்சை சுத்தம் பண்றவரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே கோட்டீஸ்வரா சர்ச்சுக்கு போய் சுத்தம் பண்றாரு. இதை பார்த்த ஃபாதர் ஜோசப், எங்க இடத்த சுத்தம் பண்ணிக்க, உங்க சாமி இதை ஒத்துக்குமான்னு நக்கலா கேக்குறாரு. சிலைகளோட உருவம் தான் வேற வேற, ஆனா அதை செதுக்குன உளி ஒண்ணுதான்னு கோட்டீஸ்வரா சொல்றாரு.
அதாவது மனுஷங்க வேற வேறையா இருந்தாலும் படைச்ச கடவுள் ஒண்ணுதான்னு அர்த்தம். அடுத்து கோட்டீஸ்வரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க தான் கோட்டீஸ்வரோட ஒய்ஃப், அதாவது ஹீரோவோட அம்மா. பிரசன்ட் கதையில படுத்த படுக்கை இருக்கிறதும் இவங்க தான். ஹீரோக்கு காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு துளசி. சரியாவே படிக்க மாட்டியான்னு துளசிய அம்மா திட்டுறாங்க. கோட்டீஸ்வரராக்கு தன்னோட பொண்ணு மேல பாசம் அதிகம், அதனால ரொம்பவே செல்லம் கொடுக்குறாரு. எப்பவுமே என் பொண்ணு திட்டவோ அடிக்கவோ எனக்கு மனசே வராதுன்னு கோட்டீஸ்வரா சொல்றாரு. ஹீரோ டெல்லிக்கு போய் லா காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு போல. அவர் அம்மா ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஹீரோவோட படிப்பு செலவுக்காக நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாரு போல. இன்னும் 2 மாசத்துல கோர்ஸை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துருவேன்னு ஹீரோ பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன்ல சொல்றாரு. அடுத்த சீன்ல கோட்டீஸ்வரன் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ரைஸ் மில் ஓனர் ஒருத்தர் வராரு. விவசாய சங்கத்துக்கும் இவர் தான் தலைவர் போல. தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி ரைஸ் மில் ஓனர் பத்திரிக்கை கொடுக்குறாரு. நீங்க என் வீட்டுக்கு வந்ததே இல்லை, வந்து கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போங்களேன்னு கோட்டீஸ்வரன் அன்பா கூப்பிடுறாரு. அதுக்கு ரைஸ் மில் ஓனர் இருந்துக்கிட்டு, எங்க ஜாதிக்காரங்களுக்கு உன்னை இன்வைட் பண்றதே பிடிக்காது, ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு நான் பத்திரிக்கை வச்சேன், நான் உன் வீட்டுக்கு வந்து மோர் குடிக்கணுமா, விட்டா எனக்கு சொந்தக்காரன் ஆயிடுவேன் போலியேன்னு சொல்லி ரைஸ் மில் ஓனர் சிரிக்கிறாரு. கோட்டீஸ்வரோட காஸ்ட்டை வச்சு ரைஸ் மில் ஓனர் இன்சல்ட் பண்றாரு. அதனால கோட்டீஸ்வராக்கு கோவம் வருது. உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் தான் நான் மரியாதை கொடுக்குறேன், ஜாதியை பார்த்தோ பணத்தை பார்த்தோ இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வரவே வேணாம், இப்படி ஜாதி பெருமை பேசி இன்னொரு அம்பேத்கரை உருவாக்காதீங்க, நீங்களும் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரா போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஃபாதரை ஒரு ஃபாரினர் மீட் பண்றாரு. இந்த வருஷம் கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டிக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைச்சிருக்கனால இந்தியா ஃபுல்லா ஆயிரக்கணக்கில் சர்ச்சை கட்டணும்னு முடிவு பண்ணிக்காங்க போல. ஃபாரினர் கூட வந்த டிரான்ஸ்லேட்டர் இதை பத்தி ஃபாதருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரிட்டிஷ் காலத்துல நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களோட நோக்கமே கஷ்டப்படுற மக்களை டார்கெட் பண்ணி கிறிஸ்டியானிட்டியை பரப்புறது தான். இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தப்ப உயிருக்கு பயந்து அந்த மதத்துக்கு பாதி பேர் மாறிட்டாங்க. அதுல தப்பிச்ச மீதி பேரை கிறிஸ்டியன் மிஷனரி விட்டு வைக்கல. நம்ம நாட்டை விட்டு பிரிட்டிஷ் போனாலும் அவங்களோட ஹிடன் அஜெண்டா இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. கிடைக்கிற இடத்துல எல்லாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சர்ச்சு கட்டுறதுக்கும் அதுதான் காரணம். ஒரிசா பார்டர்ல இருந்து அரக்கு வேலைக்கு போற ரோட்ல சர்ச்சு கட்டணும்னு சொசைட்டி ஆசைப்படுறாங்க. சர்ச்சு கட்டுறதுக்கான முழு பொறுப்பை ஃபாதர் கிட்ட ஒப்படைக்க போறத டிரான்ஸ்லேட்டர் சொல்றாரு. அப்படியே 30 லட்சம் ரூபாய்க்கு செக்கையும் கொடுக்குறாரு. இந்த மாசத்துக்குள்ள சர்ச்சு கட்ட தேவையான இடத்த வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள கட்டி முடிக்கணும்னு டிரான்ஸ்லேட்டர் சொல்றாரு. ப்ரெசன்ட் கதையில டிரைவரோட அம்மா ஹீரோ கிட்ட சொன்னாங்கல்ல, இந்த சரௌண்டிங்ல 10 சர்ச்சு வந்துருச்சு அப்படின்னு. 5 வருஷத்துல 10 சர்ச்சு கட்டிட்டாங்க போல. அதோட ஆரம்ப புள்ளி இதுதான். எல்லாமே கடவுளோட கிருபை, கண்டிப்பா செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி ஃபாதர் செக்கை வாங்குறாரு. ஃபாரினரோ அடுத்து நான் சென்னை போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சர்ச்சு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அரக்கு வேலி ரோட்ல நிலம் ரெடி பண்ணணும்ல. அந்த இடத்துல நம்ம ஆளுங்க யாருக்காச்சும் நிலம் இருக்கான்னு அசிஸ்டன்ட் கிட்ட ஃபாதர் கேட்குறாரு. வேலி ரோடு பக்கத்துல நிறைய விவசாய நிலம் தான் இருக்கு, ஆனா அங்க நம்ம ஆளுங்க யாருக்கும் விவசாய நிலம் இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஃபாதர் யோசிக்கிறப்ப கோட்டீஸ்வராக்கு அங்க நிலம் இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அசிஸ்டன்ட் வச்சிருக்கிற உரக்கடையில தான் கோட்டீஸ்வரா வயலுக்கு தேவையான பூச்சி மருந்தெல்லாம் வாங்குவாரு. இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லைன்னு சொல்லி கோட்டீஸ்வரா அசிஸ்டன்ட் கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. அதனால கோட்டீஸ்வராக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தை சர்ச்சு கட்ட யூஸ் பண்ணிக்கலான்னு அசிஸ்டன்ட் ஐடியா கொடுக்கவும், 2 ஏக்கர் ஆச்சேன்னு ஃபாதரோட முகத்துல பல்பு எரியுது. அவனை முதல்ல வர சொல்லி பேசுவோன்னு ஃபாதர் சொல்றாரு. அடுத்த சீன்ல கோட்டீஸ்வரா வீட்டில் இருக்கிற லேண்ட் டாக்குமெண்ட்ஸை தேடி இருக்கிறாரு. இந்த மாசம் பயிர் சேதமாகி நஷ்டம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 2000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கறத கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு கோட்டீஸ்வரா கிளம்புறாரு. அப்போ அசிஸ்டன்ட் அங்கே வந்து உன்னை ஃபாதர் வர சொன்னார்னு சொல்லவும், பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரா போயிடுறாரு. அடுத்த சீனில் ஃபாதரும் அசிஸ்டண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டோட வேல்யூ ஏக்கருக்கு 10 லட்சம் போகும். ஆனால் ஃபாதர் வெறும் 3 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு கோட்டீஸ்வரா கிட்ட இருக்கிற 2 ஏக்கரை வாங்க பிளான் பண்ணுறார் போல. இப்போ கோட்டீஸ்வரா அங்கே வராரு. வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட் எல்லாமே விவசாயத்துக்கு சரியாக வராதுன்னு கோட்டீஸ்வராவை பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபாதர் பேசுகிறாரு. வேலி ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி கட்ட போகிறதாவும் அந்த வேஸ்ட் எல்லாமே டேம் வாட்டரில் கலக்க போகிறதாவும் ஃபாதர் அடிச்சு விட்றாரு. அந்த டேம் தண்ணி தானே விவசாயத்துக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு, கெமிக்கல் வேஸ்ட்டு கலந்தா அந்த டேம் தண்ணியால் பயிர் முளைக்காது. ஃபாதர் இப்படி சொல்லவும் கோட்டீஸ்வராவுக்கு பயம் வருது. அந்த நிலத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்குறாரு. பேசாமல் உன்னோட 2 ஏக்கரை எனக்கு கொடுத்துரு, நான் சர்ச்சு கட்டிக்கிறேன், உனக்கு வேற இடத்துல 1 ஏக்கருக்கு நல்ல விவசாய நிலம் தரேன்னு ஃபாதர் சொல்கிறாரு. பரம்பரையாக வச்சிருக்கிற நிலத்தை விற்கணுமான்னு கோட்டீஸ்வரா தயங்குறாரு. ஜீசஸே உன்னோட இடத்துல தான் இருக்க ஆசைப்படுறாரு, அவர் உன்னை கைவிட மாட்டார்னு ஃபாதர் கடவுள் பேரை சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கோட்டீஸ்வரா எப்படிப்பட்டவர்னு முன்னாடியே பார்த்தோம்.
என்னதான் ஜாதிய வச்சு சில பேர் இன்சல்ட் பண்ணாலும், கோட்டீஸ்வரா ஒண்ணும் அதுலேருந்து தப்பிக்க மதம்லாம் மாறல. ஹிந்துவா தான் இருக்காரு. அதே சமயம் எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு நம்புறாரு. யார்கிட்டயும் எந்த பாகுபாடும் பார்க்காம பழகுறவர் தான் கோட்டீஸ்வரா. ஃபாதர் சொல்றத கேட்டு, இது உனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டம்னு அசிஸ்டன்ட்டும் அவர் பங்குக்கு கோட்டீஸ்வராவ குழப்பி விடுறாரு. எனக்கு உதவாத நிலம் கடவுளுக்கு ஏத்ததா இருந்தா அப்படியே நடக்கட்டும்னு கோட்டீஸ்வரா சொல்ல, சரி நாளைக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட வான்னு சொல்லி ஃபாதர் அனுப்பி வைக்கிறாரு. நிலத்தை எப்படியாவது வாங்குறதுல தான் ஃபாதர் குறியா இருக்காரு. வேற இடத்துல ஒரு ஏக்கர் தரேன்னு சொன்னது கூட சும்மா தான். கோட்டீஸ்வரா வீட்டுக்கு வந்து ஃபாதர் சொன்ன விஷயத்தை பத்தி ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. நிலத்தை கொடுக்குறேன்னு கோட்டீஸ்வரா சொல்லிட்டு வந்தது ஒய்ஃபுக்கு பிடிக்கல. நமக்கு வேற வழி இல்லைன்னு கோட்டீஸ்வரா சொல்லவும், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் கோட்டீஸ்வரா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபாதரை பார்க்க போறாரு. அப்ப சர்ச்சுக்கு வெளியில ஃபாதர் இன்னொரு ஃபாதர் கிட்ட எதையோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அந்த ஃபாதரோட பேரு ஜேம்ஸ். ஆக்சுவலா நம்ம ஃபாதர் ஜோசஃபே ஆசை பிடிச்சவரா இருக்கார்ல. அது மட்டும் இல்லாம கடவுள் பேரை சொல்லி மக்கள் கிட்ட நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கார் போல. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு ஜேம்ஸ் சொல்றாரு. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஃபாதர் திமிரா சொல்லவும் ஜேம்ஸ் போறாரு. ஃபாதர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஜேம்ஸோட வீட்டில் கஞ்சாவை வச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. ப்ரேயருக்கு வர பொண்ணுங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அப்யூஸ் பண்றதா சொல்லி ஜேம்ஸோட பேரை டேமேஜ் பண்ணவும் சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே கோட்டீஸ்வரா காதுல விழுகுது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு போய் நிலத்தை கொடுக்கணுமான்னு ஃபாதரை மீட் பண்ணாமே திரும்ப வராரு. கெமிக்கல் ஃபேக்டரி வரப்போறதா ஃபாதர் சொன்னது பொய்ன்னு கோட்டீஸ்வரா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அசிஸ்டன்ட் கோட்டீஸ்வரா தேடி வீட்டுக்கு வராரு. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா ஃபாதர் கூப்பிடுறாருன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, உங்களுக்குலாம் என் நிலமே கிடையாதுன்னு கோட்டீஸ்வரா கோவமா சொல்றாரு. என்னாச்சு, நிலத்தை கொடுக்குறேன்னு நேத்து சொன்னியேன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அது என்னோட இஷ்டம், போய் உங்க ஃபாதர் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை அனுப்பி வைக்கிறாரு. நிலத்தை யாருக்கும் விற்க போறது இல்லைன்னு கோட்டீஸ்வரா எடுத்த முடிவுல ஒய்ஃபுக்கு சந்தோஷமா இருக்கு. நிலம் கிடைக்கலன்னு ஃபாதருக்கு டென்ஷன் ஏறுது. 2 நாளா சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் கூட பண்ணாம குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல டிரைவர் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கத ஃபாதர் பாக்குறாரு. என்ன விஷயம்னு ஃபாதர் கூப்பிட்டு கேட்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு டிரைவர் சொல்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கோட்டீஸ்வராவோட பொண்ணு துளசி தான். இது தெரிஞ்சதுமே டிரைவரை வச்சு கோட்டீஸ்வரா பழி வாங்க ஃபாதர் டிசைட் பண்றாரு. நீ அந்த பொண்ணுக்கு எடுக்கணும், அவளுக்கே தெரியாம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி மட்டும் நீ பண்ணிட்டா உங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் 2 லட்சம் தரேன்னு ஃபாதர் சொல்ல, அதுக்கு டிரைவர் ஓகே சொல்றாரு. நைட்டு யாருக்கும் தெரியாம டிரைவர் துளசியை மீட் பண்ணி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் துளசி காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு டிரைவரை மீட் பண்றாங்க. டிரைவர் துளசியை ஒரு பங்களாக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க துளசி பாத்ரூம் போன கேப்ல டிரைவர் போன்ல வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஷெல்ஃபுக்கு மேல மறைவா வைக்கிறாரு. டிரைவர் துளசியை ரொம்பவே லவ் பண்றதா சொல்லி இமோஷனலா பேசுறாரு. அதுல துளசி மெல்ட் ஆயிடுறாங்க. டிரைவர் செடியூஸ் பண்ணி துளசி கூட இன்டிமேட்டா இருக்காரு. அது போன்ல ரெக்கார்ட் ஆகுது. அடுத்த நாள் நைட்ல துளசி வீட்ல இருக்காங்க. தப்பு பண்ணதை நினைச்சு துளசிக்கு கவலையா இருக்கு. உனக்கு எது உடம்பு சரியில்லையான்னு கோட்டீஸ்வரா கேட்டுட்டு சாப்பிட உட்கார்றாரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து ஃபாதர் கூப்பிடுறதா சொல்ல, இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடுறாருன்னு யோசிச்சுக்கிட்டே கோட்டீஸ்வரா கிளம்பி ஃபாதரோட வீட்டுக்கு போறாரு. டிரைவரும் துளசியும் இன்டிமேட்டா இருந்த வீடியோவை ஃபாதர் காமிக்கவும் கோட்டீஸ்வரா கதறி அழுகிறாரு. என் பொண்ணு என்னடா பண்ணன்னு சொல்லி டிரைவரோட சட்டையை கோட்டீஸ்வரா பிடிக்கிறாரு. அவன் ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, உன் பொண்ணு விரும்பி தான் பண்ணிக்கான்னு ஃபாதர் சொல்ல, கோட்டீஸ்வரா ஃபாதரோட சட்டையை பிடிக்கிறாரு. அப்புறமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவ சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு கோட்டீஸ்வரம் அழுது கெஞ்சுறாரு. இப்பதான் ஃபாதருக்கு குழு குழுன்னு இருக்கு. அசிஸ்டன்ட் வச்சிருக்கிற உரக்கடைக்கு ஃபாதர் தான் ஓனர் போல. விவசாயம் பண்றதுக்கு தேவையான விதையில இருந்து பூச்சி மருந்து வரைக்கும் எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை ஃபாதர் சப்ளை பண்ணியிருக்காரு. அதனாலதான் பயிர் சரியா வளராம விவசாய நிலத்தை எல்லாம் பாதி விலைக்கு ஃபாதர் கிட்டே மக்கள் வித்துருந்துருக்காங்க. ஃபாதரால வஞ்சிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. கோட்டீஸ்வரா விஷயத்துல ஃபாதர் ரொம்பவே கீழ்த்தரமா இறங்கிட்டாரு. உன்னோட வீடு நிலம் எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு, அப்பதான் உன் பொண்ணோட மானம் காத்துல பறக்காம இருக்கும்னு ஃபாதர் பிளாக்மெயில் பண்றாரு. வேற வழியே இல்லாம கோட்டீஸ்வரா பத்திரத்துல கை நாட்டு வைக்கிறாரு. மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு திரும்பி வராரு. இவங்களோட 2 ஏக்கர்ல 1 ஏக்கர் நிலத்தை துளசியோட கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுத்துட்டு மீதி 1 ஏக்கர் நிலத்தையும் வீட்டையும் பையனுக்கு கொடுக்கணும்னு கோட்டீஸ்வராவும் ஒய்ஃபும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட்ல அந்த கனவு எல்லாமே கலைஞ்சிருச்சு. ஒரு அப்பாவா தோத்து போயிட்டுதா நினைச்சு வீட்டு வாசல்லையே கோட்டீஸ்வரா கோவமா உட்காந்துருக்காரு. அப்போ ஒய்ஃப் வந்து உள்ள வாங்கன்னு கூப்பிடவும் கோட்டீஸ்வரா டென்ஷன் ஆகி கத்துறாரு. துளசி வந்து சாப்பிட வாங்கப்பான்னு கூப்பிட கோட்டீஸ்வரா துளசி அடிக்க கை ஓங்குறாரு. ஆனா அடிக்க மனசு வரல. நீங்க சாப்பிடுங்க, இல்லையா எங்கேயா போய் சாகுங்க, எதுக்கு பொண்ணு மேல கோவத்தை காட்டுறீங்கன்னு சொல்லி ஒய்ஃப் துளசியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பொண்ணு அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டோமேன்னு கோட்டீஸ்வராக்கு மனசு கஷ்டமா இருக்கு.
கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டு இருந்த ஒய்ஃப் 12 மணி போல எந்திரிக்கிறாங்க. கோட்டீஸ்வரக்காக வச்ச சாப்பாடு பிளேட்டு அப்படியே இருக்கு. என்ன இவர் சாப்பிடலையான்னு வாசலுக்கு வந்து பார்க்கறப்ப, கோட்டீஸ்வரா அங்க பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்குறாரு. பக்கத்துல பூச்சி மருந்து பாட்டில் எம்டியா கிடக்கு. நடந்ததை தாங்கிக்க முடியாம கோட்டீஸ்வரா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒய்ஃபும் துளசியும் கதறி அழுகுறாங்க. இந்த சோகத்தை தாங்கிக்க முடியாம துளசியும் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே ஹஸ்பண்டையும் பொண்ணையும் இழந்த அதிர்ச்சியில ஹீரோவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இதுதான் ஹீரோவோட ஃபிளாஷ்பேக்கு. பொண்ணு ஏதோ தப்பு பண்ணனால தான் கோட்டீஸ்வரர் தற்கொலை பண்ணிக்கிட்டதை ஊர்ல எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. ஃபாதர் கிட்ட வேலை பார்த்த அசிஸ்டன்ட் ஹீரோவோட மாமா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த மாமா மூலமா தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஃபாதரையும் டிரைவரையும் பழி வாங்க டிசைட் பண்ணிக்காரு. தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போன ஹீரோ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஃபாதரை கொலை பண்ணி அந்த பழிய டிரைவர் மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கு ஹீரோ என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்க்கலாம். ஃபாதரோட ஹெல்த் ப்ராப்ளம், பேக்டோர் சாவி டிரைவர் கிட்ட இருக்கிறது, டிரைவருக்கு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நாள் கோர்ட்டுக்கு வெளியே ஃபாதர் ஒருத்தக்கிட்ட கோவமா பேசிட்டு போனதை ஹீரோ நோட் பண்ணிக்காரு. அந்த நபர் யாருன்னா ஜேம்ஸோட தம்பி. ஃபாதரை பத்தி ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு போனாரே, அந்த ஜேம்ஸ் தான். ஃபாதர் பிளான் பண்ண மாதிரியே ஜேம்ஸோட வீட்ல கஞ்சாவை வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காரு. அந்த கஞ்சாவை ஜேம்ஸோட வீட்டு பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சதே டிரைவர் தான். ப்ரேயர் பண்ண வர பொண்ணுங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஜேம்ஸ் அபியூஸ் பண்றதா சொல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பொண்ணுங்களையும் ஃபாதர் ரெடி பண்ணியிருக்காரு. ஜெயிலுக்கு போன ஜேம்ஸ் அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு. ஃபாதர் பண்ண அநியாயத்தெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி தம்பி கிட்ட ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால தம்பி ஃபாதர் மேல கேஸ் போட்டிருக்காரு. ஃபாதருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லாதனால சட்டப்படி அவரை தண்டிக்க முடியலன்னு ஹீரோ கிட்ட ஜேம்ஸோட தம்பி வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறமா ஜேம்ஸோட பொண்ணு ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அவங்க பேரு ஆன்யா. டிரைவரை ட்ராப் பண்றதுக்கு ஆன்யாவை தான் அணுவா ஹீரோ நடிக்க வச்சிருக்காரு. ஹீரோவோட ஐடியா படி தான் ஆன்யா டிரைவரை தன்னோட வலையில விழ வச்சிருக்காங்க. 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு டிரைவரை ஹோட்டலுக்கு வர வச்ச ஆன்யா டிரைவருக்கு பாயாசம் கொடுத்து மயக்கமாக்கியிருக்காங்க. டிரைவர் கிட்ட இருந்த பேக்டோர் சாவியை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹீரோ அதை வச்சு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டிரைவரோட ஷர்ட்ல இருந்து காலர் பட்டனை பிச்சு எடுத்திருக்காரு. ஹேர் சாம்பிள், ஸ்கின் சாம்பிள்னு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருந்திருக்காரு. கத்தியில டிரைவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்காக அவரோட கையில கத்தியை வச்சு எடுத்திருக்காரு. அந்த நைட்டே ஆன்யாவை கேரளாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. டிரைவர் ஃபாதரை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ அங்கே போயிருக்காரு. ஃபாதர் சீனு கிட்ட அட்வான்ஸ் பணம் கொடுத்து அனுப்புனதும் அந்த நேரம் தான். அப்புறம் எதுக்கு ஹீரோ சீனுவை சேஸ் பண்ணிலாம் போய் விசாரிச்சாருன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஹீரோ அப்படி பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அன்னைக்கு ஹீரோ ஹூடி போட்டுட்டு ஃபாதரோட வீட்டுக்கிட்ட நின்னப்பதான் சீனு கிராஸ் ஆயிருக்காரு. ஒருவேளை சீனு நம்மளை பார்த்தானா இல்லையான்னு ஹீரோக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. சீனு சொன்னதை வச்சு அவர் எதையுமே பார்க்கலன்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. சீனு போனதுக்கு அப்புறம் ஹீரோ டூப்ளிகேட் சாவியை வச்சு பேக்டோர் வழியா ஃபாதரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஃபாதரோட கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை பண்ணிட்டு டிரைவரை ஃப்ரேம் பண்றதுக்காக கிரைம் சீனை செட் பண்ணிக்காரு. ஹேர் சாம்பிளை ஃபாதரோட பாடி மேல போட்டுட்டு ஸ்கின் சாம்பிளை ஃபாதரோட நகத்துக்கு அடியில வச்சிருக்காரு. பணத்துக்காக டிரைவர் கொலை பண்ண மாதிரி காட்டுறதுக்காக ஃபாதரோட வீட்டில் இருந்த பணத்தையும் கொலை பண்ண கத்தியையும் பேக்ல போட்டு டிரைவரோட அம்மா கிட்ட கொடுத்ததே ஹீரோ தான். டேவிடோட டிரைவர்னு இல்லாத ஒரு ஆளோட பேரை யூஸ் பண்ணிக்காரு. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ் டிரைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அந்த கேஸை ஹீரோ எடுத்து வாதாடணும் அப்படின்னா டிரைவரை காப்பாத்துறதுக்காக இல்லை, இந்த மர்டர் ப்ராசஸ்ல எங்கேயாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கான்னு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்றதுக்காக தான். பேக்கை கொடுத்தால அம்மாவால அடையாளம் சொல்ல முடியாதுன்னு ஹீரோ செக் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, கோட்டீஸ்வராக்கு ஒரு பையன் இருக்கான், துளசிக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்னு காட்டணும்ல. இந்த 5 வருஷமா நானும் எங்க அம்மாவும் கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் ஜெயில கஷ்டப்படணும்னு டிரைவர் கிட்ட ஹீரோ சொல்றாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லி டிரைவர் கத்தவும் போலீஸ் வந்து அவரை இழுத்துட்டு போறாங்க. நீ சட்டம் படிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, நீதியை நிலைநாட்டுறதுக்காக இருக்கணும்னு அப்பா சொன்னதை ஹீரோ நினைச்சு பார்க்கறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.